ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். பெற்றோரை கனமடுகிற நல்ல நாட்களாய் மாறட்டும். ஆமென். பிள்ளைகளை நேசிக்கிற நல்ல நாட்களாய் மாறட்டும். நம்முடைய காலத்தில் மறக்க முடியாத எல்லாருடைய இருதயத்தில் இடம்பெற்ற ஒரு மூத்த தகப்பன், காலம் சென்ற அன்பு ஐயா காமராஜ் அவர்கள் சென்னையிலிருந்து ஒரு முறை பகல் ரயிலில் அவர்கள் திருநெல்வேலிக்கு பயணமாகிறார்கள். ரயிலில் திருநெல்வேலி வருகிறார் என்று சொன்னபோது அவருடைய சொந்த ஊர் விருதுநகரிலே பிரமுகர்கள் எல்லாம் அவர் வரவேற்பு கொடுக்க கூடிவிட்டார்கள். அவர் ட்ரெயினை விட்டு இறங்கல, வாசல்லே நிற்கிறார். அப்போ திரளான மக்கள் வந்து அவருக்கு வரவேற்பு கொடுக்கிறார்கள். வரவேற்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். திடீர்னு ஒருத்தர் சொன்னார், ஐயா அம்மா அண்ணா நிற்கிறாங்க அப்படின்னு. அந்த அம்மா தனியாக நின்று சிரித்து கொண்டே இருந்தார்கள். நேரம் வந்தது. ட்ரெயின் மூவ் ஆகும்போது அம்மாவுக்கு நேரம் வந்தபோது கேட்டார், அம்மா நல்லா இருக்கீங்களா? அவர் அம்மா சொன்னாங்க, மகனே நல்லா இருக்கிறேன், உன் பணியை செய், போய் வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைத்தார்கள். அந்த பாசம் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. பணி மற்றவர்களுக்காக செய்ய வேண்டும் என்று மற்றவர்களை நேசித்தாலும் தன் தாயை நேசிக்க மறக்கவில்லை, தன் மகனை நேசிக்கவும் மறக்கலை. இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது, ஆமென், இதோ உன் தாய், இதோ உன் மகன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. என்னைக்கு பிள்ளைகள் படித்து பெரிய ஆளானோடனே குறிப்பிட்ட காலத்தில் பெற்றோர் அர்ப்பம் பண்ணுறாங்க, தவறு. சமீபத்தில் ஒரு தகப்பனோடு பேசிக்கொண்டதே அவருடைய பேர பிள்ளைகள் தன் தாயை அடித்ததாக சொல்லி வருத்தப்பட்டார். 10ஆம் வகுப்பு படிக்கிற மாணவன் தன் தாயை அடிக்கிறான், தகப்பன் அடிக்கிறான், உடனே மாறி போயிட்டான். ஆசீர்வாதம் இல்லையே. ஆயுசெல்லாம் நீடித்திருக்க தாயின் தப்பனை காணணும். ஆமென். ஐயா காமராஜர் அவர்கள் தாய் பாசம் உள்ளவர். அம்மா மகன் மேல் அவ்வளோ பாசம். ஆனால் தவறு நடந்துவிடக்கூடாது என்பதற்காக தன்னுடைய குடும்பத்துக்கு மட்டும் ஏதோ ஒன்று செய்யவில்லை, அவ்வளோதான். ஆனால் பாசம் மிகுந்தவர். உங்களுடைய பாசம் இருக்கு பெற்றோர் மேலே கவனமாக இருக்கீங்களா? படித்து படிக்காமல், சாப்பிட்டு சாப்பிடாம, உறங்காமல் நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்காங்க. ஆயுசு நாள் எடுத்திருக்க ஆயுத தப்பனை கனம் பண்ணுங்கள். அதுபோல் பெற்றோருக்கு சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடி அவளை கோபப்படுத்தாதுங்க. அவளை ரொம்ப நேசிங்க, அவளை என்கரேஜ் பண்ணுங்க. குடும்பத்தின் எதிர்காலம் பிள்ளைகள், திருச்சபையின் எதிர்காலம் பிள்ளைகள், தேசத்தின் எதிர்காலம் பிள்ளைகள். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? தகப்பனே, பெற்றோர் கடமை உணர, பிள்ளைகள் தன்னுடைய கடமைகள் உணர கிருபைதான். நன்மை கிருபை தொடரட்டும். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அந்த வசனத்தை வாசி கேட்கலாம். அதற்கு இயேசு, தேவனுடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரமாய் இருப்பார்கள் என்றார். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதோடு நான் கிருபை தாங்கட்டும். God bless you. Have a nice day.